நிறைவு. உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று கப்பாய் நீயே. நற்றாயே தமிழ் தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கிறேன். அண்ணே, நல்ல உண்மையிலுமே இங்க மேடையில் இருக்கிற நாங்க எல்லாருமே தொலைக்காட்சியில் பேசுகிற பேச்சாளர்களாய் இருந்தாலும் அங்கெல்லாம் பெரிய பெரிய அரங்கங்கள்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ கொண்டு வந்திருக்கிற தின்பண்டங்களை பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கொட்டாவி விட்டுக்கிட்டு அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அழகான மேற்கூரை அமைத்து கொடுத்து எங்களை பணியிலிருந்து பாதுகாத்து கொட்டும் பணியிலும் கூட நல்ல தமிழை ரசிக்கிற பண்பாடு ஒட்டப்பட்டி மண்ணுக்கும் மக்களுக்கும் இருக்கிறது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரின் பாதங்களுக்கும் பணிந்த வணக்கங்களை சொல்லி, பரமானந்தர் சுவாமிகளினுடைய திருவடி கமலங்களுக்கு என் மனமொழி மேகலால் பணிந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி நல்ல கைதட்டுங்க. நல்ல உற்சாகமா கைதட்டல் கொடுங்க பாப்போம். என்ன அழகா ஏன் கைதட்டு கொடுக்க சொல்றேன்னா, ஒண்ணு இல்ல, ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. என்ன அழகா கைதட்டல் ரசிக்கிறாங்க. என் தங்கச்சி ஒரு 40 நிமிஷம் சும்மா கலக்குனாங்கல்ல. ஆமா, கலக்குனாங்கல்ல. 40 நிமிஷத்துல உங்களுடைய பெருமைய ஒரு வரியாவது சொன்னாங்களா? இல்லையாப்பா. இந்த தம்பி எவ்வளவுதான் ஆர்வமா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். தம்பி, நான் கேக்குறேன், தேவகோட்டை மகாராஜன் யாரு? யாரு ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு சொல்லணுமா இல்லையா? சொல்லணும்ல. சொன்னாங்களா? இல்லையே. இப்ப நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க தம்பி நான் சொல்றேன், என்னை பத்தி சொல்றதுக்கு அனுமதியா கேட்கணும். உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டே சொல்றேன். என்னை கேட்காம என்னை பத்தி என்னமோ சொல்றாங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கும் சொல்றேன், நம்ம பெரியவங்க ஊர்க்காரங்க சின்ன குழந்தைகள் எல்லாருக்கும் சொல்றேன், நம்மளை பத்தி 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. எதையும் காதுல வாங்காம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கு. கைதட்டுங்க, இதுதான் சத்தியமான உண்மை. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. சொல்றான் நடுவர் அவர்களே, குறை சொல்றவங்கள பிரச்சனையே கிடையாது, அவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. ஏன் தெரியுங்களா? நாட்டுல குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. அதுதான் சத்தியமான உண்மை. குறை சொல்ற வாய ஒரு செங்கல்ல வச்சு அடைச்சா கூட இந்த செங்கக்கல்லு சரியா வேகலைன்னு அதுல ஒரு குறை சொல்லதான் செய்யும். கண்டிப்பா. நீங்க குறை சொல்ற வாய கலவைய கலக்கி அடிச்சதுனால சிமுட்டு வத்தலம்பா. நான் கேக்குற நடுவர் அவர்களே, ஒரு வார்த்தை உங்களுடைய பெருமையை சொன்னாங்களா? நான் சொல்றேன். இப்ப இந்த குழந்தைகளுக்கு யாருன்னு நீங்க சொல்றேன். ஏன்னா அண்ணன் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் அண்ணனை பத்தி. அண்ணன் இந்த சின்ன குழந்தைகளுக்கும் தெரியணும்ல, அதுக்காகவே சொல்றேன். கண்ணன், இந்த விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வருது, பாக்குறீங்களா? அந்த நிகழ்ச்சியில எல்லாம் நிறைய பேர் நகைச்சுவையாளர்களா இருக்காங்க, பாத்திருக்கீங்களா? அவங்கெல்லாம் சொல்ற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாரு அப்படின்னு கேட்டா, கிரியேட்டர் யாருன்னு கேட்டா, எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா, தம்பி அண்ணே நான் ஒரு சோக்கு எழுதி கொடுத்தா 500 ரூபா கொடுக்குறான்னு. சரி, அதான் அவங்க பேசிட்டு 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு ஃபிளைட்ல போறான். நானும் பஸ்ல டவுன் பஸ்ல டிக்கெட் இல்லாம சுத்துறேன். நடுவர் அவர்களே, துபாய், மலேசியா, சிங்கப்பூர், செஷல்ஸ்னு எங்க வேணாலும் போலாம். ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுங்களா? அவங்கெல்லாம் உங்களால மத்தவங்க வளர்ந்தான்னு சொல்றீங்க, வாழ்க்கையில காலரை தூக்கி விட்டுங்கன்னு உங்க தம்பின்னு ஒரு வார்த்தை சொல்றேன். வாழ்க்கையில பெருமையான விஷயம் என்ன தெரியுமாங்கய்யா? நம்மால் யாரும் வீழ்ந்தான் என்பதில் இல்லை பெருமை, எல்லோரும் வாழ்ந்தார்கள் என்பதில் தான் உண்மையான பெருமை. உங்களால வாழ்ந்தவங்க தான் அதிகம். நல்லா வாழட்டும். யோசிச்சு பாருங்க, கைதட்டு நல்ல கைதட்டல் கொடுங்க. நம்ம ஊருக்கு அண்ணன் வந்திருக்காங்க, எப்படி இருக்கணும். அதுவும் குழந்தைகள்லாம் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச நடுவர் அவர்களே, சாதாரணமா ஆர்கெஸ்ட்ரா போட்டா கூட ஒரு 4 பாட்டு கேட்டு தூங்கிடுவான். ஆனா இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் கடந்து இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, இன்னும் அழகா உட்கார்ந்து குழந்தைகள் உயிர்ப்போட ரசித்துக் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த நல்ல பண்பாட்டோடு ஒட்டப்பட்டி பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை வளர்த்துக்கிறார்கள். நல்ல கைதட்டல் கொடுங்க. அவன் தூங்க மாட்டான். ஏன்னா இப்ப தூங்க மாட்டான்டா. அப்புறம் காலையில 7 மணிக்கு எழுப்பு எந்திரான், இப்படியே படுத்துருவான். 10 மணி இருக்கு. ஆனா என்னன்னா ரசிக்கிறாங்க ஒட்டப்பட்டியில, உண்மையிலே ரொம்ப நல்லா ரசிக்கிறீங்க தங்கம். அன்னைக்கெல்லாம் போன வாரம் கூட்டு போனீங்களே பட்டுக்கோட்டை பக்கத்துல, பட்டுக்கோட்டை பக்கத்துல அதே ஊர் மஞ்சு
சும்மா நடுவர் முன்னுரையில் இன்னைக்கு எத்தனை ஜோக்ஸ் சிரிச்சிங்கல்ல? இன்னைக்கு அண்ணன் ஜோக்ஸ் கம்மி, முன்னுரையில் அண்ணா அன்னைக்கு எத்தனை ஜோக்ஸ் சொன்ன தெரியுமா? 60 ஜோக்ஸ் சொன்னார். ஒரு ஆள் சிரிக்கல. இங்க கேட்டாங்களாடா ஒரு விளம்பரம், இதாடா விளம்பரம். 61ஆவதா ஒரு ஜோக் சொன்னார் பாருங்க நடுவர் அவர்கள். பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் மெல்ல நாங்க வயசான பாட்டி ஒண்ணு படார்னு கூட்டத்துக்கு நடுவுல இருந்து எந்திரிச்சு எங்க அண்ணனை ஒரு பார்வை, சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தான் தம்பி சொல்லுச்சு. படிச்ச தம்பி தேவகோட்டையில இருந்து வந்து பேசுது, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். ஒருத்த கிளவி ஜோலிய முடிச்சுட்டாடா. அந்த கிளவிய கூட்டியாந்து பக்கத்துல உட்கார வச்சு விழாக்குழு வாழைப்பழம் வச்சிருந்தாங்க. ஒரு சீப்பு ரஸ்தாலி வாழைப்பழம். ரஸ்தாலி என்ன? இந்த கிளவி வாயை திறந்தாலே வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சிருவேன். மொத்தம் 16 பழம் அந்த பட்டிமன்றம் முடிவு வரை ஒரே கிளவி சாப்பிட்டு கடைசியில் அந்த காம்பு தான் மிச்சம் இருந்துச்சு. காம்பு தோலை அங்கிட்டு போட்டுவிட்டு மறுநாள் போன் பண்ணேன் கிளவிக்கு, பட்டிமன்றம் எப்படி போச்சுன்னு. நல்லா போகுது தம்பி அப்படின்னுச்சு. வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் கிடக்குடா. என் தங்கச்சி எத்தனையோ கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னீங்கல்ல. உங்க தம்பி நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நடுவர் அவர்களே, சிம்பிளா நிறைய கேள்வி எல்லாம் கேட்கல, எளிமையா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தெரியுமாண்ணே, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு நீ சொல்லுமா, நீ சொல்லு, உங்க அண்ணனுக்கா சொல்லு. தர்மம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், புண்ணியம் பண்ணணும், மனைவியை கண்கலங்காம பாத்துக்கணும். சரிண்ணே. அதெல்லாம் வேண்டாம். அடுத்தவன் குடி கெடுக்கணும், அடுத்தவன் சொத்தை எழுதி வாங்கணும். பொள்ளாச்சி மாசாணி ஆத்தா கோயில் போய் மிளகாய் அரைச்சு எது விட பாலா போகும் நினைச்சா சொர்க்கத்துக்கு. என்னண்ணே இப்படி சொல்றேன்? ஆளுக்கு ஒண்ணு செய்யும், இது 3 சொல்லுது, இவன் 3 சொல்லு. நீங்க சொல்லுங்க, நீங்க தான் நடுவர், நீங்க தான் எங்க அண்ணன், நீங்க தான் சொல்லுங்க. நான் ஒத்த வார்த்தையில சொல்லுவேன். என்ன கேட்ட? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? செத்தா சொர்க்கத்துக்கு போகலாம். இதுவானே பதிலு? அப்புறம் என்ன கேட்பீங்க? சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணும்ங்கிற அவசியம் இல்ல நடுவர் அவர்களே. ஒட்டப்பட்டி பால புண்ணிய கிராமத்துல இப்படிப்பட்ட ஒரு குருவடியின் கீழ் அங்காளம்மன் சன்னிதானத்துல இப்படி ஒன்னா கூடி இருக்கிறதே வாழ்க்கையில சொர்க்கம். கைதட்டுங்க. இதை விட வாழ்க்கையில என்னென்ன சொர்க்கம் இருக்க போகுது? அதனாலதான் இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டு கொடுத்தாரு பாருங்க. ஆஹா, என்னன்னா உண்மையில் நல்லா இருந்ததா பாட்டு? என்ன உண்மையிலுமே சொல்றேன் நடுவர் அவர்களே, வாழ்க்கையில பெண்களுக்கு தான் பொறுப்பு இருக்குன்னு 2 இசைக்கலைஞர்களையும் பாத்தியா? ஆமாண்ணே. அப்படி அழட்டிக்காம வாசிப்பாங்க. ஆமாண்ணே. இவரு நம்மளால ஒரு ஆள் இருக்கான், நல்லா தெரிஞ்ச பாட்டுன்னு வச்சுக்க. அடிமா தெரியா வரணும், அப்படியே அவனையும் சவுண்ட் போட்டு சரி பல வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ணே நான் உண்மையா, அதாவது அபார்ட் ஃப்ரம் ஸ்டேஜ் உண்மையா சொல்றேன், இங்கதான் உட்கார்ந்து இருக்கீங்க, ஆனா அத்தனையும் நுட்பமா கவனிச்சு சொல்றீங்க. உண்மையில சந்தோஷம். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, பொறுப்பு தான், குறிப்பா பெண்களின் பொறுப்பால தான் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி பேசினாங்க. என்ன பெரிய பொறுப்பு இருக்குன்னா, எங்க குழந்தைகள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பா. பெத்த தாய்க்கு இல்லையா? கூட பிறந்த சகோதரிக்கு இருக்கிறது இருக்குல்லண்ணே, ஆயாவுக்கு இருக்குது, அப்பத்தாவுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குல்லண்ணே. ஆனா இன்னைக்கு அப்படி நல்ல வார்த்தைகளை சொல்லி குழந்தைகளை வளர்க்குறாங்களா? நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, அப்பா அம்மாவுக்கு சண்டை வராத குடும்பம் எங்காவது இருக்கா? கணவன் மனைவி புருஷன் பொண்டாட்டி சண்டை வராத குடும்பம் எங்காவது இருக்கா? ஏங்க யாரோ குடும்பத்தை எடுத்துக்கிட்டு உங்க குடும்பத்தை எடுத்துக்கங்க நடுவர் அவர்களே. உங்க குடும்பத்துல அன்னைக்கு உங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கா, வரலையா? இல்ல வராம தான் போயிருமா, இல்ல நாங்க தான் வராம விட்டுருவோமா? நல்ல எண்ணம்டா. அன்னி போன் நம்பர் எங்க கிட்ட இருக்கே? போன் என்கிட்ட இருக்கு, அட்ரஸ் இருக்கு, லெட்டர் எழுதி போடுவான். குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு எவ்வளவு பிளான் பண்றீங்க சொன்னாங்களே. நம்ம குடும்பம் கெட்டு போச்சு, குடும்பம் நல்லா இருக்கு, விட்டுருமா? எப்படி ஒரு இதுல வாக்க நல்ல என்ன 2025 புனிதமான வார்த்தை, புனிதமான வார்த்தை முதல் இதுல. நானே சண்டை இங்க இருக்கிற நிறைய பெத்தவங்க, குறிப்பா தாய்மார்களே, குறை சொல்றது எங்களுடைய வேலை இல்லை. ஆனா ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், புருஷன் பொண்டாட்டி சண்டை வரும்போது தயவு செய்து குழந்தைங்க வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து சண்டை போடுங்க. அப்படி சண்டை வந்துச்சுன்னா கணவன் மனைவி கடையில அப்படி ஒரு சண்டை, இந்த அம்மா அவரை திட்டுது, அவர் அந்த அம்மாவை திட்டுறாங்க. ஏ பேய், ஏ பிசாசி, ஏ தண்டம், ஏ முண்டம். பையன் கேட்ட அம்மா நான் யாருமா, நீ சும்மாரா குட்டிச்சாத்தான்னு சொந்த அம்மா.
சண்டை ஓஞ்சதுன்னு ஆ அம்மாட்ட போய் பையன் கேட்டான், அம்மா பேய்னா என்னம்மா, பிசாசுனா என்னம்மா, தண்டம்னா என்னம்மா, முண்டம்னா என்னம்மான்னா. அம்மா சொன்ன, பேய். உங்க அப்பா தாண்டா பேய். பிசாசு கட்டிடு சீரல் இருப்பாரு, நான் தான் பிசாசு. தண்டம் உங்க அப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம். முண்டம் நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபாலாம் முண்டம். போ, ஒரே ஒரு வாரம் தானே ஆச்சு. அவங்க அப்பாவோட அண்ணன் இந்த பயலோட பெரியப்பா வீட்டுக்கு வந்தார். எங்கடா உங்க அப்பா, எங்கடா உங்க அம்மான்னு கேட்டாரு. இவன் ஒரே ஒரு வார்த்தை தானே சொன்னான், தலைதிரிக்க ஓடிட்டார். பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்துல உட்காருன்னா. பெரியப்பா என்ன ஆனா, இனிமேல் இன்னொரு பிறவியில இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு ஓடிட்டான். பச புடிச்சு பரதேசம் போயிருப்பானே. ஆமா நடுவர் அவர்களே, ஏதோ நவக்கிரக கோயிலா போயிட்டு இருக்கானா. அப்படிதான் சுத்துவான், அப்படிதான் சுத்துறான். சுத்துறான். நான் கேக்குறேங்க, தயவு செய்து சொல்றேன், எந்த குழந்தைகளும், சூர்யா அவர்கள் பசங்கன்னு ஒரு படம் எடுத்தாரா, அதுல நடிச்சாரா, அதுல ஒரு டயலாக் சொல்லுவாரு, எந்த குழந்தையும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். அப்படின்னா அவங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? பெத்த தாய்கிட்ட இருக்கு. அது இல்லைங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு நடுவர் அவர்கள். என்ன பொறுப்பு இருக்கிறது நான் கேக்குறேன், அப்படி அப்பா சொல்லி கொடுக்காத ஏமா நீங்க சொல்லி கொடுத்துட போறீங்க? நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, வாரத்துல நிறைய சொன்னாங்கல்ல, நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு? கல்யாணம் ஆகி 24 வருஷம். கல்யாணம் 24 வருஷம் ஆச்சானே? 24 வருஷம். 24 வருஷம் எப்படின்னு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? என்ன 24 வருஷம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஒரே ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணா 24 வருஷம் மெயின்டைன் பண்ணலாம். சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. தினம் பைதுக்கிட்டு இது மாதிரி ஊரா வந்துட்டீங்கன்னா எந்த சண்டையும் வராது குடும்பத்துல. இதுதான் எங்க அண்ணாங்கிறது. நான் கேட்கிறேன் நடுவர்களை, இவ்வளவு சொன்னீங்களே, நீங்க ஆண்களினுடைய பொறுப்புங்கிறதுக்கு ஒரு 3 விஷயம் நல்லா சொல்றேன். சொல்லி என்ன தெரியுமா? என்ன ஆண்களினுடைய பொறுப்பு? பெண்களினுடைய பொறுப்பை விட ஆண்களினுடைய பொறுப்பு எந்த இடத்துல தெரியுமா? நான் கேட்கிறேன், ஆண்களினுடைய உழைப்பு எந்த இடத்துல உன்னதமானது தெரியுமா? ஆனா ஏதாவது செஞ்சாங்கன்னா சொல்லி காட்டுறது பெண்களினுடைய இயல்புன்னு. சத்தியமா அது உண்மையா இல்லையா? இங்க நான் உனக்காக எவ்வளவு செஞ்சேன், உன் குடும்பத்துக்காக எவ்வளவு செஞ்சேன், உன்னை தூங்குனே எழுப்பி விட்டேன், உன்னை அது ஒண்ணு இது ஒண்ணு, நான் தான் செதுக்குனே சின்ன உன்ன மண்ணுல ஓட்டு போதச்சேன். என்னன்னா என்னத்தையும் சொல்றேன், நான் தான் சாம்பார் வச்சேன், நான் தான் சட்னி அரைச்சேன், நான் தான் ரசம் வச்சேன், நான் தான் புளிய கரைச்சேன், எத்தனை சொல்றீங்க? ஆனா சத்தியமா சொல்றேங்க, நீ ரசம் வச்சா, சாம்பார் வச்சா, கூட்டு வச்சா, பொரியல் வச்சா, ஆனா நீ வச்ச கூட எனக்கு புளிய கரைச்சிச்சு. அங்க புளிய கரைச்சல, எனக்கு புளிய கரைக்குதுல்ல. நான் கேக்குறேங்க, ஒரு சமையல் செய்ததை கூட ஒரு சண்டை வந்தா சொல்லி காட்டுவது பெண்களினுடைய இயல்பு. ஆனா ஆண்களினுடைய உத்தமமான குணம் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? வாழ்நாள்ல எந்த சூழ்நிலையிலும் அந்த குடும்பத்துக்காக தான் செஞ்சதை வெளியில சொல்லாதவன் தாங்க ஒரு நல்ல ஆம்பளை. அப்படி எத்தனை ஆண்கள் உழைக்கிறாங்க தெரியுமாண்ணே? உண்மை. யோசிச்சு பாருங்க, வீட்டுல பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், மகனுக்கு என்ன பிடிக்கும், மகளுக்கு என்ன பிடிக்கும், இவ்வளவையே தன்னை பெத்த தாய் தகப்பனுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து உழைக்கிற ஆண்மகனுக்கு தான் சாகர வரைக்கும் தெரியறது இல்லைங்க. கடைசி வரைக்கும் தனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாம பல ஆண்மகன்கள் செத்து போறான். அப்படின்னா அவனுடைய உழைப்பை தப்பு சொல்லலாமா? எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க, அவனுடைய உழைப்பை தப்பு சொல்லிட்டு இருக்கீங்களே. நான் கேட்கிறேன், நல்லா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆண்களுக்கெல்லாம் என்ன பெருசா உழைப்புங்கிறீங்களே, என்ன பெருசா உழைப்பு இருக்குன்னு. நடுவர் அவர்களே, உலகத்திலேயே உன்னதமான விஷயம் என்ன தெரியுங்களா? காதல். நான் கேட்கிறேன், அதுல கூட உண்மையிலுமே உறுதியா இருக்கிறது ஆண்கள் தான். அது உண்மைதான். எப்படின்னு சொல்லுங்க? உண்மை. காதல்ல ஆம்பளை தான் உறுதியா இருப்பான். எப்படின்னு? கல்யாணம் பண்ணவும் பேசி முடிவு பண்ணுவாங்க. அந்த பிள்ளைய 10 வருஷமா காதலிச்சிருப்பான், 8 வருஷமா காதலிச்சிருப்பான், 6 வருஷமா காதலிச்சிருப்பான். கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளை எங்க வீட்டுல சொல்லிட்டு வரேன் அப்படின்னு போகும். வீட்டுல போய் சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவும் சேர்த்து குறிம்பேறையா 2 அரை அரைஞ்சு அத்தை மையனே கட்டிக்கன்னு சொன்ன உடனே இந்த பிள்ளை செல்போனை மாத்திட்டு அந்த வீட்டிலே இருந்துக்கிறோம். இவன் தான் தெருவா சுத்தி கடைசி வரைக்கும் அலைஞ்சு எங்க அவ வருவாளான்னு பார்ப்பான். 6 வருஷம் கழிச்சு 2 பிள்ளையை தூக்கிட்டு வருவா. அதையும் பார்த்து ஆறுதல் அடைஞ்சு அப்படின்னு போகக்கூடிய நடுவர் அவர்களே, காதலிச்சவன் எக்கேடு கட்டா என்ன நினைக்கிறது அவங்களோட எண்ணமா இருக்கலாம். ஆனால் தன்னால் காதலிக்கப்பட்ட பெண்
அந்த காதல் கைகூடாமல் போனாலும் அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறது தான் உத்தமமான ஆண்கள் பலருடைய குணம் அப்படின்னு சொன்னா அந்த குணம் இருக்கா? நான் கேட்கிறேன். இல்லையே நடுவர் அவர்களே. நான் கேட்கிறேன், ஒரு தாயினுடைய அன்பை விட தந்தையினுடைய அன்பு பெருசான்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க நடுவர் அவர்களே. உண்மையாகவே சொல்றேன், இந்த மாதிரி திருவிழா காலங்கள்ல அம்மா குழந்தைய கோயிலுக்கு கூட்டிட்டு வர்றக்கும் அப்பா குழந்தைய கோயிலுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? என்ன வித்தியாசம்? அம்மா இடுப்புல குழந்தைய தாங்கி கூட்டிட்டு வருவா, இடுப்புல சுமந்து கூட்டிட்டு வருவா. ஆனா அப்பா பாருங்க, உங்களை மாதிரி நல்ல வெள்ளை வெள்ளையர்னு நல்ல கஞ்சி போட்டு நல்ல காட்டன் சட்டை போட்டு கெத்தா வருவாரு மனுஷன். ஒரு துளி அழுக்கு பற்றக்கூடாது வெள்ளச்சட்டையில நினைப்பாரு. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் குழந்தை எங்க சுமப்பாரு தெரியுங்களா? வாடா தங்கக்குட்டி அப்படின்னு சொல்லி, அது மகனா இருந்தாலும் சரி மகளா இருந்தாலும் சரி, இங்க பாத்துக்கிட்டு இருக்கிற பெத்தவங்க உண்மைனா கைதட்டுங்க. அந்த தகப்பன் தான் வெள்ளச்சட்டை அழுக்காகிறத பத்தி கூட கவலைப்படாம தான் குழந்தைய தூக்கி தோள் மேல சுமந்துட்டு அந்த கூட்டத்துல கூட்டிட்டு வருவார். அப்படின்னா நடுவர் அவர்களே, அப்படி தோள் மேல சுமந்து இதோ இந்த ஆத்தா அங்காளம்மா முன்னாடி இருக்கா. இப்ப இன்னைக்கு எங்க பாரியூர் கொண்டத்துக்காளியம்மனுக்கு பாத்தீங்கன்னா நடுவர் அவர்கள் இன்னைக்கு குண்டம் திருவிழா, நேற்று இன்னைக்கு தேரு. அப்படி பாரியூர் கோயிலுக்கு எங்க அப்பா கூட்டிட்டு போகும்போது சாமி தெரியுதான்னு பாரு சாமி, சாமி தெரியுதான்னு பாரு சாமின்னு தோள் மேல உட்கார வச்சு காட்டுவார் நடுவர் அவர்களே. இன்னைக்கு எங்க அப்பா இல்ல என் கூட, ஆனா நான் நினைச்சு பாக்குறேன், சாமியின் தோள் மீது அமர்ந்துதான் நான் சாமியையே பார்த்திருக்கிறேன்ங்கிறத அப்புறம் தான் உணர முடியுதுன்னா நடுவர் அவர்களே, வாழ்நாள்ல அப்பாங்கிறது அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நடுவர் அவர்களே. இது இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நான் கேட்கிறேன், வீட்டுல பொண்டாட்டிகிட்ட சிரிச்சு பேசுனா அம்மாவுக்கு எரியுது, வயிறு எரியுது, எரியுதா இல்லையா? அம்மாட்ட சிரிச்சு பேசுனா பொண்டாட்டிக்கு எரியுது, எரியுதா இல்லையா? ஆனா ஒரு ஆம்பளையோட மனசு எப்ப குளிரும் தெரியுமா? எப்ப தான் தாலி கட்டுன பொண்டாட்டியும் தன்னை பெத்த அம்மாவும் இவங்க ரெண்டு பேரும் எப்ப சிரிச்சு பேசிக்கிறாங்களோ அப்பதாங்க ஒரு ஆம்பளையோட மனசு குளிரும். அப்படின்னா இது நடக்குதா வாழ்க்கையில? உண்மை. அம்மா கிட்ட சிரிச்சு பேசினா பொண்டாட்டிக்கு வயிறு எரியுது. ஆமா. பொண்டாட்டி கிட்ட சிரிச்சு பேசினா அம்மாவுக்கு வயிறு எரியுது. ஆமா. அம்மாவும் பொண்டாட்டிக்கு சிரிச்சு பேசினா பக்கத்து வீட்டுக்காரிக்கு வயிறு எரியுது. அதுதான் ஏன்னு தெரியல, இவ்வளவு வயிற்றுச்சலா இருக்குன்னு தெரியல நடுவர் அவர்களே. இப்படி எல்லாம் இருக்கு. அதனால எங்க வீட்டுல நான் ஒரு ஜெலிசில் வாங்கி வச்சிருக்கேன், ஊத்தி குடிங்கிற அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்து ஆளுக்கு ஒரு டம்ளர். நடுவர் அவர்களே, எல்லா நாளும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்போ கூப்பிட்டீங்கனாலும் நான் ஆமாப்பா நிகழ்ச்சிக்கு வருவேன். ஆமா. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு மாதம் மட்டும் நான் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் அதிகமா வரேன். அந்த ஒரு மாதம் எந்த மாதம் வரமாட்டேன்? கார்த்திகை மாதம் நான் மட்டும் நான் கொஞ்சம் யோசிச்சு வருவேன். ஏன் நீங்க 9ஆம் மாசம்லாம் வரமாட்டீங்க நடுவர் அவர்களே? 9வது மாசமா? ஒரு மாசம் வரிசைப்படியா? கார்த்திகை மாதம்னா சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு போற நேரம். அதனாலயா? ஆமா நடுவர் அவர்களே, நான் இந்த முறை மாலை போட்டு போலான்னு சொல்லி எங்க அண்ணன்ட்டு போய் கேட்டேன். கார்த்திகை மாசம் வருதுப்பா, எப்ப மாலை போடலாம்? கால் மண்டலமா, அரை மண்டலமா, ஒரு மண்டலமா, 12 நாளா, 24 நாளா, 48 நாளான்னு கேட்டேன். எங்க அண்ணன் சொன்னா மாலையெல்லாம் வேணான்ட்டான். பயந்துட்டார? நான் அப்படிதான் நினைச்சேன் நடுவர்களே. ஏன்டா பயந்துட்டியா அப்படின்னு. இல்ல மாலை வேண்டான்னா. ஏண்டான்னு? இல்ல வேண்டான்னா. உடனே மனசு கேட்கலண்ணே, ஒரு 2 வரி ஐயப்பன் பாட்டு எடுத்து பாடலாம்னு ஆசைப்பட்டேன். ஆஹா. இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடி காண வந்தோ.